என் அன்பு நேயர்களுக்கு உங்கள் உஷாவின் அன்பு வணக்கங்கள். என் முந்தைய பகுதிகளில் படித்தவர்களுக்கு கோடி நன்றிகள். வாருங்கள், ராஜாஜியின் ராமாயணத்திற்குள் செல்வோம். இன்றைய பகுதி 52, துக்க சாகரம். இஷ்டப்பட்ட வடிவம் எடுத்துக்கொள்ளும் சக்தியை பெற்றிருந்த மாரீசன் மானாக வந்து ஏமாற்றி சீதையின் ஆசையை கிளப்பி அது காரணமாக தன்னை வெகு தூரம் இழுத்து கொண்டு போய் அங்கே தன்னுடைய அம்புக்கு இரையாகி உயிரை விடும்போது தன் சுய உருவத்தை வெளிப்படுத்தி ஹா சீதா, ஹா லக்ஷ்மணா என்று பொய்க்குரலில் பலமாக கத்தினதையும் எல்லாவற்றையும் நினைத்து ராமன் கவலை கொண்டான். ஓஹோ, இது பெரிய மோசம். இந்த மோசத்தால் லக்ஷ்மணன் ஏமாற்றமடைந்து சீதையை தனியாக காட்டில் விட்டுவிட்டு என்னை தேடிக்கொண்டு வந்திருந்தால் பெரிய அபாயகமாகுமே. சீதையை அபகரித்து கொண்டு போகவோ கொன்று தின்றுவிடவோ அரக்கர்கள் இந்த மோசத்தை செய்திருக்கிறார்கள் என்றே தோன்றுகிறது. ஹா சீதா என்று என்னுடைய குரலை கேட்டதாக எண்ணி உடனே சீதை பயந்து லக்ஷ்மணனை என்னிடம் அனுப்பிவிடுவாள். நரிகள் அவலட்சணமாக ஊளையிடுகின்றன. பறவைகளும் மிருகங்களும் துரதிருஷ்ட குறிகளை காட்டுகின்றன. உள்ளத்தில் தைரியத்திற்கு பதில் நடுக்கமாக இருக்கிறது. நான் காண்பதெல்லாம் சகுனங்களாகவே இருக்கின்றன. பெரிய ஆபத்தை அடைவேன் என்றே நினைக்கிறேன். இவ்வாறு தனக்குள் கவலைப்பட்டு கொண்டு ராமன் வேகமாக ஆசிரமத்தை நோக்கி சென்றான். எதிரே லக்ஷ்மணன் வருவதை கண்டான். அவனை கண்டதும் ஐயோ, நான் நினைத்தவாறு ஆயிற்றே என்று கத்தினான். சீதையை காட்டில் தனியாக விட்டுவிட்டு வந்து விட்டாயே லக்ஷ்மணா, அவளை ராட்சசர்கள் கொன்று தின்று விடுவார்கள் என்பது நிச்சயம். தவறான காரியம் செய்துவிட்டாயே, ஜானகி தப்ப மாட்டாளே என்று ராமன் லக்ஷ்மணனுடைய கையை பிடித்து கொண்டு மிக வருத்தத்துடன் சொன்னான். ஆசிரமத்தில் அவளை காணாவிடில் லக்ஷ்மணா, நான் இறப்பேன் நிச்சயம். நீதான் திரும்ப அயோத்திக்கு போய் விஷயத்தை சொல்வாய். ஐயோ, கௌசல்யை தன் துக்கத்தை எப்படி பொறுப்பாள்? கைகேகி விரும்பியதை பூர்த்தி செய்து விட்டாளே லக்ஷ்மணா. ராட்சசர்களுக்கு நம் பேரில் இருந்து வந்த பகையை பேதை சீதையின் மேல் காட்டி இதற்குள் அவளை கொன்று தின்றே இருப்பார்கள். அவளை தனியாக எப்படி நீ விட்டுவிட்டு வந்தாய்? மாரீசன் போட்ட சத்தத்தை கேட்டு ஏமாந்தி போனீர்களே. நான் இப்போது என்ன செய்வேன்? சீதையை நான் காணப்போவதில்லை. அரக்கனுடைய சதி வெற்றியடைந்து விட்டது. நான் சாவது நிச்சயம். உன்னை நம்பி சீதையை பார்த்துக்கொள் என்று அவளை உன்னிடம் ஒப்புவித்து விட்டு வந்தேன். நீ ஏன் அவளை விட்டுவிட்டு வந்தாய்? இப்படி செய்யலாமா என்று பசியாலும் தாகத்தாலும் துக்கத்தாலும் கோபத்தாலும் வாட்டப்பட்ட ராமன் பலவாறு கதறினான். கோபம் மேலிட்ட அண்ணனை பார்த்து லக்ஷ்மணன் கண்களில் நீர் பெருக பேசலானான். அண்ணா, நான் என்ன செய்வேன்? ஹா சீதா, ஹா லக்ஷ்மணா என்ற கூக்குரலை கேட்டதும் சீதைக்கு பெரும் பயம் பிடித்து கொண்டு விட்டது. அவள் துடிதுடித்து நடுங்கி போ போ, ஓடு ஓடு, ஏன் நிற்கிறாய் என்று என்னை விடாமல் தொந்தரவு செய்து நான் என்ன சொல்லியும் கேட்காமல் என்னை துரத்தினாள். சீதையே, பயப்பட வேண்டாம். ராமனை இந்த உலகத்தில் எந்த ராட்சசனும் எந்த பகைவனும் எதிர்த்து வெற்றி பெற முடியாது. இது ராமன் குரல் அல்ல, இது மோசம். 3 உலகத்திலும் ராமனை கொல்லும் ஆற்றல் படைத்தவர்கள் யாரும் இல்லை. யுத்தத்தில் அவன் இம்மாதிரி தீனஸ்வரத்துடன் ஒரு நாளும் மானத்தை விட்டு கதறமாட்டான். இதை ஒரு கணமும் நம்ப வேண்டாம் என்று நான் எவ்வளவு சொல்லியும் கேளாமல், ஓ பகைவனே, வேஷம் போட்டு எங்கள் கூட வந்து மோசம் செய்தாயே. ராமன் இறந்ததும் என்னை நீ அடையலாம் என்றல்லவோ காட்டுக்கு எங்களுடன் நீ வந்தாய். நீ ஒரு நாளும் என்னை அடைய மாட்டாய், மோசக்காரனே, மகாபாவி. பரதனும் நீயும் செய்த சதியா என்று சொல்லி பொறுக்க முடியாத தோஷத்தை என்மேல் காட்டி நீ போனால் போயிற்று, இல்லாவிட்டால் உயிரை இப்போதே விட்டுவிடுவேன் என்று கதறினாள். உன்மத்தமடைந்தவளாகிய தாங்க முடியாத பேச்சுக்களை பேசி என்னை துன்புறுத்தி துரத்தியபடியால் வேறு வழியில்லாமல் வந்தேன் அண்ணா என்றான். நீ சொல்லும் சமாதானத்தை என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது என்றான் ராமன். அவள் என்ன சொன்ன போதிலும் அஞ்ஞானத்தால் உண்டான பேச்சு என்று நீ பொறுத்து கொண்டு இருந்திருக்க வேண்டுமல்லவா? அவளை தனியாக விட்டு நீ எப்படி வரலாம்? பெண்ணாய் பிறந்தவள் பயத்தினால் ஏதேதோ சொல்லுவாள். அதை நீ பொருட்படுத்தியிருக்க கூடாது. நீ செய்தது பெருந்தவறு. சீதையை நான் மறுபடி காணப்போவதில்லை என்று சொல்லி லக்ஷ்மணன் மேல் கோபித்து கொண்டு துக்கத்தில் மூழ்கினான். இருவரும் வெகு வேகமாக ஆசிரமத்தை நோக்கி சென்றார்கள். போகும்போது பல அசுப குறிகள் தோன்றின. அவை ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றிய போதெல்லாம் ராமன் சீதையின் சேமம் சந்தேகம் சந்தேகம் என்று லக்ஷ்மணனுக்கு சொல்லிக்கொண்டே சென்றான். ஆசிரமத்தை அடைந்ததும் அது சீதையின்றி சூனியமாக கிடப்பதை கண்டார்கள். ராமனுடைய இதயம் உடைந்து போயிற்று. மான் தோளும் தர்ப்பையும் புல்பாயும் யாவும் சிதறி கிடந்தன. குடிசை பாழாய் கிடப்பதை பார்த்த ராமன் விம்மி விம்மி அழுதான். இங்கும் எங்கும் குடிசையை சேர்ந்த வனத்தில் ஓடியோடி தேடி பார்த்தான்.
மரங்களிலெல்லாம் இலைகளும் புஷ்பங்களும் வாடி இருந்தன. சீதையை எங்கும் காணவில்லை. ஐயோ, கொன்று தின்று விட்டார்களே, எங்கே தூக்கி கொண்டு போனார்களோ? எவ்வளவு பயந்து போயிருப்பாள்! சகிக்க முடியவில்லையே. ஒருவேளை ஆற்றுக்கு போயிருக்கிறாளோ, ஜலம் கொண்டு வரப் போயிருக்கிறாளோ பார்ப்போம் என்று பைத்தியம் பிடித்தவனைப் போல் கண்கள் சிவந்து இங்கும் அங்கும் அலைந்தான். ஒளிந்து கொண்டு வேடிக்கை செய்கிறாளோ என்று மரமரமாக தேடி பார்த்தான். ராமனுடைய துயரம் வரவர கடல் போல பொங்கிற்று. உன்மத்த நிலை அடைந்து விட்டான். ஒவ்வொரு மரமாக சென்று அவற்றை கூவி அழைத்து பிரலாபிக்க ஆரம்பித்தான். அசோக மரகமே, உனக்கு நன்றாக தெரியும். சீதை எங்கே என்று சொல்லுவாய். என் சோகத்தை தீர்க்க மாட்டாயா? ஓ பனைமரமே, அவள் எங்கே இருக்கிறாள்? உனக்கு கட்டாயம் தெரியும், சொல்வாய். இவ்வாறு செடி கொடி மரம் ஒவ்வொன்றையும் கேட்டுக்கொண்டே உன்மத்தனாக வனமெல்லாம் தெரிந்தான். வனத்தில் கண்ட மிருகங்களையெல்லாம் இம்மாதிரியே கேட்டுக்கொண்டு அலைந்தான். ஓ புலியே, அந்த யானையும் மானும் எனக்கு உண்மை சொல்ல பயப்படுகின்றன. உனக்குத்தான் பயம் என்பது இல்லையே, நீயாவது சொல், உனக்கு கட்டாயம் தெரியும். இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி அழுதான். ஒளிந்து கொண்டிருக்கிறாய், அதோ பார்த்து விட்டேன், போதும் உன் விளையாட்டு, இனி நிறுத்து, என்னால் பொறுக்க முடியவில்லையே என்று சொல்லி அழுதான். இவ்வாறு பிதற்றிக் கொண்டும் அழுது கொண்டும் சுற்றிலுள்ள காடெல்லாம் தேடிச் சென்றான். எங்கும் காணாமல் துக்கம் மேலிட்டு ஹா லக்ஷ்மணா, ஹா சீதே என்று கதறி தரையில் விழுந்தான். லக்ஷ்மணா, எங்கும் இல்லை சீதை. அவளை அரக்கர்கள் பிடித்து அங்கம் அங்கமாக பிய்த்து தின்று விட்டார்கள். இனி நான் என்ன செய்வேன்? உயிர் தங்காது. தந்தை தசரத மகாராஜாவை போய் சேர்வேன். ஐயோ, அங்கும் மகனே, நான் இட்ட ஆணையை தீர்க்காமல் என் முன் வந்து விட்டாயே என்று தந்தை கோவிப்பார். நான் கெட்டேன் என்று சேற்றில் அகப்பட்ட யானையைப் போல் வீறிட்டு அழுதான். இவ்வாறு ராமன் துயரப்பட்டு நிலையிழந்து உன்மத்தனைப் போல் கஷ்டப்படுவதைக் கண்டு சகிக்க முடியாமல் லக்ஷ்மணன் சொன்னான். அண்ணா, இப்படி அழுவது தகாது. இருவரும் சேர்ந்து காடு முழுவதும் தேடி பார்ப்போம். உனக்கு தெரியுமே, சீதை குகைகளிலும் வனங்களிலும் சஞ்சரிப்பதில் மிகவும் பிரியமுடையவள். ஆற்றில் குளிப்பதிலும் விளையாடுவதிலும் புஷ்பங்கள் பறிப்பதிலும் மிகவும் ஆசை கொண்டு எங்கேயோ விளையாடி கொண்டிருக்கிறாள். பார்ப்போம். நம்மை சோதிக்கவே இப்படி அவள் விளையாட்டாக செய்கிறாள். வா, இருவரும் தேடுவோம். பிரலாபிக்காதே. இருவரும் காடு, மலை, ஆறு, தடாகம் என்று ஓர் இடம் விடாமல் தேடினார்கள். எங்கும் காணவில்லை லக்ஷ்மணா. நான் என்ன செய்வேன் என்றான் ராமன். புலம்பாதே அண்ணா. மகாவிஷ்ணு பலி சக்கரவர்த்தியை அடக்கி உலகையும் அடைந்தது போல் நீ சீதையை அடைவாய். நிச்சயம். தைரியம் இழக்காதே என்றான் லக்ஷ்மணன். இல்லை தம்பி, தேடி பார்த்தாயிற்று. சீதை எங்கும் இல்லை. அவளை இழந்தேன். என் உயிர் இனி எனக்கு வேண்டியதில்லை என்றான். ஒரு முகூர்த்த நேரம் நினைவிழந்து கிடந்தான். பிறகு நினைவு வந்ததும் ஐயோ என்று துயரம் தாங்காமல் உரத்த குரலில் அழ ஆரம்பித்தான். லக்ஷ்மணன் எவ்வளவு சமாதானம் சொல்லியும் கேட்கவில்லை. லக்ஷ்மணா, என்னால் இனி என்றைக்கும் அயோத்தி போக முடியாது. சீதையை அழைத்து கொண்டு வனம் சென்றவன், அவளை பாதுகாக்க வகையில்லாதவன், அவளை அரக்கர்களுக்கு தின்னும்படி கொடுத்துவிட்டு தனியாக திரும்பி வந்தான் என்று உலகமெல்லாம் என்னை இகழும். ஜனகருக்கு நான் என்ன சொல்லி சமாதானப்படுத்துவேன்? நீ போய் நம் தாய்மார்களை கவனித்துக்கொள். பரதனை ஆலிங்கனம் செய்து எனக்காக அவனுக்கு சொல்லிவிடு. நீயே அரசன், தேசத்தை நீயே அரசனாக இருந்து ஆழ்வாய். ராமன் உனக்கு ஆக்ஞையிட்டு விட்டான் என்று சொல்லிவிடு என்றான். லக்ஷ்மணன் எவ்வளவு தேறுதல் செய்ய முயன்றும் பயன்படவில்லை. சீதையை ராட்சசர்கள் தூக்கிச் சென்று உடலை பிய்த்து தின்றுவிட்டார்கள் என்று தீர்மானித்து விட்டான். நரமாமிஷம் தின்னும் அரக்கர்களிடம் அவள் படும் இம்சையை கற்பனை செய்து அதை விரித்துச் சொல்லி சொல்லி அழுது கொண்டே இருந்தான். நான் பெரும் பாவங்களை செய்தவனாக இருக்க வேண்டும். இல்லாவிடில் எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் நேர்ந்திருக்குமா? என்னுடன் வந்த சீதை அரக்கர்களுக்கு உணவாக போனதை நான் சகிக்க வேண்டியதாயிற்றே. என்னை போன்ற பாவி உலகத்திலே வேறு எவனும் இல்லை என்றான். அண்ணா, இப்படி நீ மனநிலையை இழந்து விடலாமா? தைரியத்தை இழந்தவர்கள் ஒரு முயற்சியும் எடுக்க முடியாது. துக்கத்தை அடக்கி ஆண்டு மனத்தை ஸ்திரப்படுத்திக்கொள். விதியை முயற்சியால் வெல்ல வேண்டும். அப்படி வெற்றி பெறுவதற்கு மனத்தினின்று அதைரியத்தை விலக்கி தைரியம் உண்டாக்கி கொள்ள வேண்டும். இவ்வாறுதான் உலகத்தில் தைரியசாரிகள் காரிய சித்தி அடைகிறார்கள். மனம் முழுவதும் தேடி பார்ப்போம். சோகத்தில் மூழ்கி போகாதே. தைரியசாலிகளுடைய வழியை பின்பற்றுவோம் என்று லக்ஷ்மணன் பலவாறு சொல்லி பார்த்தான். ஆனால் ராமனுடைய அளவு கடந்த துயரத்தில் அது பயனில்லாமல் போயிற்று. ராமன் தன்னை ஒரு மனிதனாகத்தான் கருதினான். தன்னை விஷ்ணுவாக அறியவில்லை என்பதற்கு இந்த கட்டம் சந்தேகமற்ற அட்டாட்சியாகும். சில இடங்களில் நிகழ்ச்சிகளும் பேச்சுகளும் வேறு அபிப்பிராயத்துக்கு இடம் தந்தாலும் இந்த கட்டத்தில் வால்மீகி ராமனை மனிதனாகத்தான் வர்ணித்திருக்கிறார். உயிரை காட்டிலும் பிரியமான மனைவி
அரக்கர்கள் நிறைந்த வனத்தில் காணாமற் போனால் மேம்பட்ட குணம்புள்ள ஒரு புருஷன் எவ்விதம் நடந்து கொள்ளுவானோ அந்த விதத்திலேதான் ராமனுடைய மனநிலையும் நடத்தையும் இருக்க காண்கிறோம். தம்பி ஆறுதல் கூறியும் பலன் ஏற்படாத நிலையிலும் ராமன் இருப்பதை காண்கிறோம். ராமாவதாரத்தில் சாதாரண தர்மம் விளக்கப்படுகிறது. தர்மத்தோடு வளர்ந்த காதல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். மனைவியின் காதலுக்கு புருஷனுடைய காதல் குறைவாக இருக்கலாகாது என்பதை இந்த கட்டத்தில் நன்றாக பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சிகளை ஆத்மீக முறையிலும் எடுத்துக்கொண்டு ஓரளவு பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு ஆன்மா வழித்தப்பி போனால் பகவானுடைய திருவுள்ளம் எந்த அளவில் துன்பப்படுகிறது என்று சீதா வியோகத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்று வைத்துக்கொள்ளலாம். பகவானுக்கு நஷ்டமேது துக்கமேது என்று கேட்கலாம். சர்வம் பகவத் லீலை, எல்லாம் பகவானுடைய திருவிளையாடல் என உணர்ந்து விட்டோமானால் ஒரு விமர்சனமும் அதற்கு மேல் வேண்டியதில்லை. பாவம், புண்ணியம், பக்தி இவையெல்லாம் அந்த லீலையில் ஒரு பாகம். ஆண்டவனுக்கு நாம் ஒவ்வொருவரும் காதல் மனைவியைப் போலாவோம். நாம் எந்த காரணத்திலாவது வழிதப்பி போனால் ஆண்டவனுக்கு காதல் மனைவியை இழந்த துக்கம் உண்டாகும். அந்த துக்கம் அவன் விளையாட்டில் ஒரு பாகம். இத்துடன் இன்றைய பகுதியை நிறைவு செய்கிறேன். நீங்கள் கேட்டதற்கு மிகவும் நன்றி. பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.